நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த இடத்துல அவர் ஜீவிக்கிற தேவன். இந்த ஆலயத்துக்குள்ளே நாங்கள் அங்கே பிரவேசித்திருக்கிறோம். எதற்காக நாங்கள் இந்த இடத்துல அவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஓடி வாஞ்சித்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை நாங்கள் அவருக்கு நாங்கள் கொடுக்கும்படியாக இந்த நேரம் வரைக்கும் எங்களை அங்கே அவர் ஜீவனோடு நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களுடைய தகப்பன் அங்கே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். எங்களை வாழ வைக்கிற தெய்வம், எங்களை விசாரிக்கிற தெய்வம், எங்களை சீரமைக்கிற தெய்வம், எங்களை கட்டுகிற தெய்வம், எங்களை எப்பொழுதும் கண்காணித்து பராமரிக்கிற தகப்பன். அப்படிப்பட்ட தேவனை நானும் நீங்களும் சேர்ந்து இணைந்து இந்த இடத்தில் ஆராதிக்கும்படியாக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய சுமைகள், எங்களுடைய பழுக்கள், இந்த நேரம் வரைக்கும் நாங்கள் போன சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாங்களுடைய பாதத்திலே வைத்துவிட்டு நாங்கள் இந்த நேரத்தை அவருக்கு கொடுக்க போகிறோம். என்னுடைய அப்பா நல்லவர், என்னுடைய அப்பா நல்லவர். இன்றைக்கு ஜனங்கள் எவ்வளவு சூழ்நிலைகளுக்கூடாக பாடுகளுக்கூடாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தேவன் எங்களை ஒரு நல்லொரு தேசத்திலே வைத்து அங்கே தேவன் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். நாங்கள் எப்படிப்பட்ட இடத்திலே நாங்கள் இருக்கிறோம்? நாங்கள் இன்னும் ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? தேவனுக்கு எதிராக நாங்கள் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோமா? அல்லது தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் பெருமையோடு நாங்கள் அவரை அங்கே நாங்கள் மறந்து எங்களுடைய இதன்படி நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த இடத்துல நாங்கள் அவருடைய நாமத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு நாங்கள் அங்கே ஆர்ப்பரிக்க போகிறோம். அவருடைய ஒவ்வொரு பாடலின் வரிகளையும் நீங்கள் என்னை பார்க்காமல், உங்களுக்கு அருகாமல் நிற்கிறோம் நீங்கள் பார்க்காமல், அவரை மட்டும் நீங்கள் பார்த்து அங்கே அவருக்கு நன்றி சொல்லுங்கள். தாவீது சொன்னார், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அங்கே தாவீது ஆணித்தரமாக சொல்கிறார். இன்றைக்கு எங்களுடைய இருதயம் எந்த நிலையில இருக்கிறது? நாங்கள் மனுஷரை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இன்னும் நாங்கள் மனுஷரை பிரியப்படுத்த நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? எங்களுக்கு அந்த காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம். இன்றைக்கு நான் அங்கே தேவனுடைய ராஜ்யத்திலே அவரை மட்டும் நான் நோக்கி பார்த்து நான் ஓடும்படியாக நான் அவருடைய முகத்தை நான் நோக்கட்டும். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஜனங்கள் அங்கே பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. எங்களுடைய வாய்களை நாங்கள் அவரை துதிக்கும்படியாக நாங்கள் பயன்படுத்துவோம். நாங்கள் அவருக்கு பிரியமில்லாத எல்லா செயல்களையும் நாங்கள் எடுத்துவிட்டு இந்த நாவை அவருக்கு மட்டும் புகழ்ற ஒரு நாவாக எங்களுடைய நாவு இருக்கட்டும். வந்து அப்பா நன்றி ராஜா, தேவனே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி. ஆவியானவரே உங்களுடைய மகிமை இந்த ஆலயத்தை மூடட்டும் ராஜா, மூடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி ராஜா, நீங்கள் நல்லவர், நீங்கள் நல்லவர் ராஜா. உங்களை நாங்கள் இந்த இடத்துல வரவேற்றிருக்கிறோம். உங்களுடைய மகிமையினால் இந்த சபையை மூடுங்க ராஜா. ஓ ரப ஷியர ரதியந்த ரபக்கு ரப ஷியஹ ரப தஹ தலர ஷியஹ தபு ரியஹ ஷஹத ரமதஹ ஷியஹ தரத ரபலிய ஷஹந்தர ரபக்கு ரப ஷியர ரப ரியந்தர. ஹல்லேலூயா, சோஸ்திரம். நன்றி 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 நன்றி. மகிழ்ச்சியோடு நாங்கள் படிப்போம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம்,
கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை, 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 கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை,
மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மாண்டாள்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நான் நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். ஆமென். நம்முடைய தேவன் எங்களுக்கு ஆண்டவரை தந்திருக்கிறார். ஆமென். ஏனென்று சொன்னால் நாங்கள் மதில்களை தாண்டும்படியான பலனை அவர் எங்களுக்கு அங்கே கொடுத்திருக்கிறார். ஆமென். நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் அங்கே நல்லவராக இருக்கிறார். நாங்கள் சொல்லுவோம், என்ற வாழ்க்கையில நான் அப்ப அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். எனக்கு என்னதான் நெருக்கங்கள், என்னதான் பாடுகள், என்னதான் எனக்கு இல்லாமல் போனாலும் நான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு சத்துடைய கிரியைகள் அதிவேகமாக தேசங்களில் அங்கு ஒவ்வொரு நாடுகளில் பரவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் இன்னும் இன்னும் அவரை நாங்கள் துதிக்க வேண்டிய ஜனங்களாயிருக்கிறோம். சோஸ்திர வரிகளை ஏறெடுக்க வேண்டிய ஜனங்களாயிருக்கிறோம். அதற்காகத்தான் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். அவர் சொன்னார், நான் உங்களை ஆராதிக்கும்படி என் ஜனத்தை ஏற்படுத்தினேன், நீங்கள் என் புதிய சொல்லிவர்கள் என்று சொல்லி, அப்படியாக தேவன்களை நேசிக்கிற தெய்வம். நாங்கள் முழுமையத்தோடு சொல்லுவோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய்.
அதனாலதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் தவறும் பொழுதும் அவர் எங்களை இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனாய் இருந்து எங்களை அவர் கண்டித்து நடத்துகிறார். நாங்கள் அவருடைய நாமத்தை சொல்லுவோம். அப்பா, நீங்கள் நிகரில்லாத தேவன். ஆயுள் முழுவதும் நாங்கள் உங்களை உயர்த்துகிறோம். கூட்டங்கள் பாடி